தாவேக ஆட்சி இன்னும் 2 மாதங்களுக்கு கூட தாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு சார். அது இல்லாம அவர் வந்து அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகால இணையம்னு சொல்லி வற்புறுத்துறதாகவும் சொல்லி நேற்று புகார் தெரிவிச்சிருக்காரு. இந்த இயக்கத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் வருகை தந்துதான் இந்த இயக்கத்தை ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லை. அவர் அவதூறாக பேசினார் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். அது வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு அவரை அழைத்து சென்று வழக்கில் பதிவு செய்ததற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார். அந்த கருத்திற்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் முதல் முறையே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான். அதில் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக கூட ஆனார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இந்த இயக்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கேயும் அமைச்சரானார். அவருடைய நிலைகளை பார்க்கின்ற போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்காக ஏற்ப மனநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற நிலைதான் இருக்கிறது. வருகின்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களுக்கு இப்போ வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் இணைந்து தாவேகா கூட்டணியாக போட்டியிடுகிறார் சார். நேற்றைய முன்தினம் நம்முடைய தோழமை கட்சியோடு பேச்சுவார்த்தை நடக்கின்ற போதும் மனம் விட்டு மனம் திறந்து எல்லோரும் பேசினார்கள். அந்த கருத்துக்களை இப்போது நாம் வெளியிட இயலாது. அது காலப்போக்கில் அன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் தலைமையிலே அந்த குழு கூடியதற்கு பிறகு முடிவுகள் மேற்கொள்ளப்படும்.